நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம நெய் சேர்க்கலை. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று. இதில் நம்ம முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி முந்திரி நம்ம சேர்க்கலை. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு. நல்லா மணம் வரும்போது நம்ம ரைஸ் போட்டுடலாம். இப்போ நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் ரைஸ்க்கு நான் 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலரி விட்டுறலாம். நல்லா கொதி வரப்போகுது. இப்போ இந்த டைமில் நம்ம குக்கரை போட்டு மூடி வைக்கலாங்க. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள்.